இதுதான் இந்த தெர்மோஸ்டாட்டு. இது வந்து நமக்கு வந்து எவ்வளோ வேணுமோ நம்ம டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சென்டர் ஒரு பட்டன் பார்த்துருக்கீங்க இல்லைனா இது வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பாயிண்ட் ரிட்டர்ன் வெளியே வருதா, இந்த பாயிண்ட் ரிட்டர்ன் வெளியே வருது. இதோட ஃபங்க்ஷன் என்னதான் இது எதுக்காக எப்படி ஐஸ் தரீங்க அப்படின்னா தெர்மோஸ்டாட் நல்லா ஒட்டிகிட்டே இருக்குது. ஆனால் ஐஸ் போட்டு நல்லா இவ்வளோ கட்டியாக இவ்வளோ திப்பஸ்டியாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவேன். நிறைய ஐஸ் இருக்குன்னா இந்த பட்டன் கொடுத்ததுக்கு என்னன்னா டீஃபாஸ்ட் இந்த அம்புல ஐஸ் எல்லாம் கரையிறோம் அப்படிங்கிறதுனால இந்த டீஃபாஸ்ட் இந்த அம்புலதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா ஓடிட்டு இருக்கிற கம்ப்ரஸரை இங்கே கட் பண்ணி விட்டுரும். ஐஸ் அதிகமாக இங்கே ஐஸில் தான் வச்சுருக்கோம். அது ஐஸில் இருக்கிறதுனால ஆட்டோமேட்டிக் இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கூலிங் இருக்கிறத செட் பண்ணிட்டு என்ன பண்ணோம் கம்ப்ரஸரை கட் பண்ணி விட்டோம். ஐஸ் எல்லாம் கரைஞ்சதுக்கு அப்புறம் தான் இது ஆட்டோமேட்டிக் விட ரிலீஸ் ஆகும். உள்ள போயிட்டு திரும்பி வரலன்னாலும் திரும்ப கட் பண்ணுவோம். ஐஸ் அதிகமாக இருப்பாங்க அது பின்னாடி இந்த வயர்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சைட்லேயே வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து புதுசை மட்டும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேலே தூக்கிட்டு இருந்தால் வாட்டர் தான் கீழே இருக்கும். இந்த இடத்துல போய் பண்ணாலும் இங்கே ஒரு கை வச்சுட்டு அந்த இடத்துல பண்ணிக்கணும். இது பண்ணிட்டு விட்டுட்டு அது போய் பல்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டி விடாது. பல்ப் வந்து ரொம்ப இப்போ காமிச்சிட பாருங்க. ஆமாம்